எல்லாருமே மெய்மறந்து கைத்தட்ட ஆரம்பிச்சாங்க. உண்மையில நான் வந்து இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நான் சமீப காலத்துல பார்க்கல. அதுதான் உண்மை. நான் ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதே மேஜிக் வந்து கண்டிப்பா படத்துலயே நீங்க பண்ணிருப்பீங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரியுது. உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்படி ஒரு அற்புதமான படத்தை இயக்கிய அருமையான இயக்குனர் அவர்களுக்கும் என்னுடைய சாருக்கு எத்தனாவது படம்? 2வது படம் இல்லையா? இந்த 2வது படம் இது வந்து உங்களுடைய வெற்றிக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அறிகுறி அதுல தெரியுது. ஏன்னு கேட்டா நம்ம கோகுல் சார் சொன்ன மாதிரியே நானும் படம் பார்த்துட்டேன். ஆனா இசை அமைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டேன். நேற்று வர முடியல. படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல ஹீரோயின்ஸ் 2 பேருக்குமே என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அப்புறம் சொல்லவே வேண்டாம், வழக்கமா பல கோடி பேர் உங்களை வாழ்த்திருப்பாங்க. அதுல நானும் ஒரு கடைக்கோடியிலிருந்து உங்களே இந்த படத்துல ரொம்ப அருமையா பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள். அப்புறம் காமெடி நடிகர்களை ஆராய்ந்து அதுல ஒரு டாக்டரேட் வாங்கிய இந்தியாவிலே ஒரு டாக்டர் பட்டம் பெற்ற எங்க அண்ணன் சார்லி என்ன முன்னாடி இருக்காப்புல. நீங்க அப்பா கேரக்டர்ல மிரட்டி விட்டீங்க. உங்களுக்கு அண்ணனுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வாழ்த்து சொன்னா எனக்கு சொன்னீங்கன்னா நீங்க கொஞ்சம் மைண்ட் வைஸுங்க கேட்க எனக்கு. உங்களுக்கு என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த படத்தினுடைய நடிச்ச நம்ம தம்பி பப்புவையும் கண்டிப்பா அந்த நேரத்தில் ரொம்ப பாராட்டணும். நான் நடிச்ச உடனே தம்பி ராஜு கிட்ட கேட்டேன், நல்ல கேரக்டர்ப்பா, அது மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு தந்திருக்கலாம்ல அப்படின்னு. இல்லைண்ணே, அது அப்படி வர ஒரு கேரக்டர் அது தம்பி தான் பண்ணணும் அப்படின்னாப்புல. அதுக்கு தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் நம்ம ஹீரோ ராஜுவை வந்து நம்ம ஸ்டோர் பெஞ்சை சேர்ந்த தயாரிப்பாளர் வாழ்த்துன மாதிரி எல்லாருக்கூடையும் ரொம்ப ஈஸியாவே வந்து ஜெல்லாகக்கூடிய ஒரு ஆள். அதை நான் எங்க பார்த்தேன் அப்படின்னா, நீங்களாம் பார்த்துருப்பீங்க பிக் பாஸ்ல சீசன் 5ல வந்து பிக் பாஸ்னா என்னன்னே தெரியாம கூட்டமா என்னையும் தூக்கி உள்ள போட்டாங்க. நானும் உள்ள போயிட்டேன். உள்ள நான் போகும்போது ராஜு உள்ள இருக்கப்பல நைட் எத்தனை மணி இருக்கும்? ஒரு 1:30 மணி இருக்கும். அப்பா என்னையும் தூக்கி உள்ள அனுப்பிட்டாங்க. நானும் திக்கு தெரியாத காட்டுக்குள்ள அப்படியே போறேன். அங்க போன தம்பி உட்காந்துருக்கப்பல கண்ணெல்லாம் அப்படியே ரெட் ஆகி உட்காந்துருக்கேன். நான் போன உடனே தம்பிட்டு தான் பேசுறேன்னு நினைக்கிறேன். என்ன தம்பி கண்ணெல்லாம் இப்படி சிவந்து போயிருக்கு என்ன அப்படின்னு. ஆமாண்ணே தூக்கம் இல்லை அப்படின்னு. எந்த ஊர் தம்பி? அண்ணே நான் தின்னவில்லை. ஏய் நீங்க நம்புறா அப்படின்ட்டு அங்க ஆரம்பிச்சதுங்க பயம். ஒரு 4-5 நாள் வந்து நான் தம்பி கிட்ட அதிகமா பேசல. நான் பாட்டு நான் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கேன், தம்பி ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்காரு. ஆனா எப்ப பார்த்தாலும் தம்பியை சுத்தி மட்டும் ஒரு கூட்டம் உட்காந்துக்கிட்டே. அந்த வீட்டுக்கு பேப்பர் கிடையாது, டைம் கிடையாது, போன் கிடையாது. நாங்க ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கணும். நானும் எல்லாத்தையுமே பேசி பார்க்க இருங்க. அங்க ராஜுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு ஒரு காமெடி பண்ணாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னா தம்பியை சுத்தியே ஒரு கூட்டம். எப்பவும் இனிப்பை சுத்தி இருக்கிற அந்த எறும்பு கூட்டம் மாதிரி ஒரு கூட்டம் இருந்துட்டே இருந்துச்சு. நான் ஒரு வாரம் கழிச்சு என்னாச்சு அந்த தம்பியை சுத்தியே அப்படின்னு கூடுறாங்க. என்ன சரி நம்மளும் தான் போய் பார்ப்போம் அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் அன்னைக்குதான் ராஜுன்னா யார் அப்படின்றது எனக்கு தெரிய ஆரம்பிச்சு. ஏன்னா அவர் பேசக்கூடிய ஸ்டைல், தம்பி நடந்துகிற விதம், இது எல்லாருக்குமே, எனக்கு மட்டும் இல்ல உலகம் முழுவதும் பல கோடி பேர் ஆமா ராஜுவுக்கு வந்து ஆர்மிலாம் வச்சு ஆமா தம்பி இவ்வளவு தூரம் பாராட்டி அந்த பிக் பாஸ் வீட்டிலே வந்து டைட்டில் வின்னராக தம்பி ஜெயிச்ச அந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பிபி அப்படின்னா பிக் பாஸ் மட்டும் இல்ல, பிபிக்கு இன்னொரு தொடர்பு இருக்கு. ஏன்னா பன் பட்டர்லயும் பிபி இருக்கு பாத்தீங்களா. அதனால பிக் பாஸ்ல எப்படி ஒரு பெரிய வெற்றியை தம்பி அடைந்தாரோ அதே மாதிரி இந்த பிபி இதையும் ஜேன்னு வருவார். தம்பியுடைய கேரியருங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால தம்பியை வச்சு அடுத்தடுத்து படம் பண்ணக்கூடிய ஆட்கள் உடனடியாக வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து இப்பவுமே ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க. என்ன சொல்றது? ஆமா, ஏன்னா இன்று இல்ல இது ஆரம்பிச்சாச்சு. இப்ப கிட்டத்தட்ட ஜூலை 18ஆம் தேதி தியேட்டர்கள்ல அந்த தம்பியுடைய நடிப்பில் உருவாயிருக்கிற இந்த படத்தை உலக மக்கள் எல்லாருமே பார்த்து ஆஹா நமக்கான ஒரு நடிகர் நம்ம குடும்பத்தில இருந்து ஒருத்தர் வட்டாயா
அப்படின்னு சொல்லி கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நடிகராக தம்பி ராஜு உருவெடுக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஆரம்பிக்கிற தம்பியுடைய பயணம் விரைவில் 6 கோடி 60 கோடி 600 கோடி அந்த மாதிரி சம்பளம் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பெயரும் புகழும் உங்களுடைய வளர்ச்சியும் அமையணும் அப்படின்றத அன்போடு வாழ்த்தி இந்த பண்பு தரிசனம் சம்பந்தப்பட்ட அத்தனை அன்புள்ளவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி சார். தேங்க்யூ.